ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். நமக்கு ஸ்வீட் கிரேவிங் வரப்போ நம்ம ஹெல்த்தியாக ஒரு மிட்டாய் சாப்பிட்ணுன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது கடலை மிட்டாய் தான். இன்னைக்கு கடலை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதே அளவு கப்பில் அதுக்கு நான் 1 கப்பு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் அதை வறுத்து தொளி உரிச்சு எடுத்துக்கோங்க. அதே அளவு கப்பில் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வேர்க்கடலையை லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நான் அதை அரைச்சி எடுத்திருக்கேன். ரொம்ப சாஃப்டா இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போதான் கடிக்கிறது நல்லா இருக்கும். இப்போ நம்ம கடலை மிட்டாய்க்கான பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு நான் வெள்ளத்தை இப்போ அடுப்பில் பேனில் போடுறேன். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அடி பிடிக்காம கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாகு நல்லா கொதிச்சு வருது. இது நம்ம ஸ்லோவில் வச்சே கிண்டிக்கலாம். ஃபாஸ்ட் ஏற்றணுன்னா கரைஞ்சிடும், அதனால் ஸ்லோவில் வச்சே பண்ணிக்கலாம். இப்போ பாகு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம இது கரெக்டான பதத்தில் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் தண்ணியில் லைட்டாக எடுத்து ஊற்றி பாருங்க. இப்போ அது உடையிற பதத்தை வரணும். இப்போ உடையிற மாதிரி வரல, ஸோ இன்னும் பாகு ரெடி ஆகலை. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டலாம். பாகு இப்போ நல்லா ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊற்றி பார்க்கலாம், பதத்தை கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். லைட்டாக ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா உடஞ்சி வருது. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலையை போட்டுடலாம். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுடலாம் அடி பிடிக்காம. நல்லா ஈவனா வெல்லம் எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாத்திரத்தில் நெய் தேய்ச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த மிக்சரை இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம லைட்டாக இதில் ப்ரெஷர் கொடுத்து அமுக்கி விட்டுடலாம். லைட்டாக இப்படி அமுக்கி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும். இப்போ இது சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம இதை கட் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனதுமே நம்ம இது பீஸ் உடச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ நம்ம எடுத்து உடச்சி எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. நம்ம இப்போ உடச்சிக்கலாம். உடைக்கும் போதே தெரியும் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான கடலை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.